ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செட்டிநாடு மந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயும் நான் கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் வந்து 20 சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் போடுங்க. பசங்க எடுத்து வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பூண்டு வந்து 10 பல் பூண்டு நான் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும், இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன பச்சை மிளகாயாக இருக்கிறனால அது ஒரு 4, பெரிய பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டு வணக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா வணங்குற வரையும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்குது. கொஞ்சம் வந்து குழம்பு வந்து கெட்டியாகட்டும். தண்ணியாட்டம் தான் இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நல்லா சுண்டி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் பால் சாதம், தயிர் சாதம் வந்து அப்பே பண்ணுவீங்கல்ல, புளிக்காமல் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய்.